வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரை புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். இசை நிகழ்வில் மோதல், ஒருவர் பலி, 5 பேர் காயம். புதிய தொழிலாளர் சட்டத்தின் கீழ் வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கு கிடைத்துள்ள சலுகை. நியாயம் கேட்க சென்ற சாரதி மற்றும் பயணி மீது வாழ்வெட்டு, 2 வைத்தியசாலையில் அனுமதி. சிகாகோ போன்று மாறியுள்ள இலங்கை, வருகை தர அச்சம் கொள்ளும் வெளிநாட்டவர்கள். பாடசாலை மாணவர்களின் பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தொடருந்தில் நெரிசலில் சிக்கிய பெண் திடீரென சுகையினமுற்று வைத்தியசாலையில். சஜித் தரப்பினர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இரவில் கூடல் செய்கின்றனர். அனுரகுமார திசாநாயக்க சாடல். முஸ்லிம் மாணவர்களின் மத சுதந்திரத்தை உறுதிப்படுத்துமாறு அனைவருக்கும் நீதி அமைப்பு அரசாங்கத்திடம் வலியுறுத்தல். இன்று இரவு கொட்டி தீர்க்க போகும் மழை, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். ஹம்பாந்தோட்டை வீரகட்டிய மொராஜ பிரதேசத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். மொராய பிரதேசத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியின் போது இரு தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் முடிவில் இந்த மரணம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கூறிய ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலை இடம்பெற்றுள்ளது. வீரஹட்டிய மொராய பிரதேசத்தை சேர்ந்த 30 வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்த மோதலில் காயமடைந்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் தங்காலை மற்றும் எம்பிலிப்பிட்டிய வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதிய தொழிலாளர் சட்டத்தின் கீழ் வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கு சாதகமான சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நாடாளுமன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரட்ன எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கும் போதே தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போதுள்ள 13 சட்டங்களை ஒன்றிணைத்து தொகுக்கப்படும் புதிய தொழிலாளர் சட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட உள்ள முக்கிய மாற்றங்களில் இதுவும் ஒன்றென மனுச நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். புதிய சட்டத்தின் கீழ் உள்ள புதிய விதிகளின்படி கூடுதல் நேரங்களில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு வாரத்தில் 2 நாள் விடுமுறை மற்றும் வாரத்தில் 45 மணி நேர வேலை நேரத்தை 4 நாட்களில் முடித்தால் 3 விடுமுறை நாட்களை வழங்குதல் ஆகியவை அடங்குவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் வீட்டு வேலை செய்பவர்களும் தொழிலாளர் சட்டத்தின் கீழ் வருவார்கள் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் அரிவளை பகுதியில் பேருந்தில் பயணித்த 2 பேருந்து சாரதி மற்றும் பயணி ஒருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை யாழ்ப்பாணம் அரிகாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. எனினும் வாழ்வெட்டு தாக்குதலில் ஈடுபட்ட 2 அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஏனைன் வீதியில் சித்துப்பாத்தி மயானத்திற்கு முன்பாக கொடிகாமத்தில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்திலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைதடி பகுதியில் பேருந்தில் ஏறிய 2 அரிகாலையில் இறங்கிய போது நடத்துனருடன் முரண்பட்டுள்ளனர். இதில் நியாயம் கேட்க சென்ற சாரதி மற்றும் பயணி மீதே வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் காயமடைந்த 2 யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடருந்து நிலைய அதிபர்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக சன நெரிசலுடன் பயணித்த தொடருந்தில் இருந்த பெண் ஒருவர் திடீரென சுகையினமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டையிலிருந்து பொல்ககவல நோக்கி சென்ற தொடருந்தில் பயணித்த 53 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு சுகையினமுற்றுள்ளார். இந்த பெண் தொடருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது சன நெரிசல் காரணமாக சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்பட்டு திடீரென சுகையினமுற்றுள்ளார். இதனடுத்து இவர் கம்பஹா தொடருந்து நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் கம்பஹா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று மீண்டும் வீடு திரும்பியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தற்போது சிகாகோ போன்று மாறியுள்ளதாகவும் இதனால் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதற்கு அச்சம் கொள்வதாக தேசிய நாமல் உயிர் அமைப்பின் ஸ்தாபகர் வனவாசி ராகுல் தேரர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இலங்கை தற்போது சிகாகோ போன்று மாறியுள்ளது. யுக்திய நடவடிக்கை செயல்படுவதாகவும் பல்வேறு ஆயுத குழுக்கள் பல்வேறு வழிகளில் மக்களை கொன்று குவிப்பதாகவும் பாதாள உலகம் பல மோதல்களை ஏற்படுத்துவதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. சுற்றுலா எங்கள் நாட்டில் ஒரு முக்கிய தலைப்பாக மாறியுள்ளதுடன் நமது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முக்கிய காரணியாக உள்ளது. சமூக ஊடகங்களில் இதுபோன்ற வன்முறை நடத்தைகளை பார்க்கும்போது வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகை தருவதற்கு பயப்பட
குறிப்பிடுகிறார்கள். இதேவேளை கொலை வழக்குகளை ஊடகங்கள் விரிவாக காட்டுகின்றன. இதுபோன்ற உள்ளடக்கத்தை ஒளிபரப்புவது நெறிமுறை ஊடக நிறுவனங்களின் பொறுப்பாக நான் நினைக்கவில்லை. மக்கள் எவ்வித அச்சமும் இல்லாமல் துப்பாக்கிகளை பயன்படுத்தி கொலை செய்கிறார்கள். அவர்கள் ஒருவரையொருவர் வெளிப்படையாக சுட்டுக் கொள்கிறார்கள். இதுபோன்ற காணொளிகள் சிறு குழந்தைகளின் மனதை கூட மாசுபடுத்துகின்றன. எனவே குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை குழப்பும் மற்றும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுபோன்ற உள்ளடக்கங்கள் பரவுவதை தடுக்க ஊடக நெறிமுறைகளை பேணுவதும் சட்டங்களை கொண்டு வருவதும் அரசாங்கத்தின் பொறுப்பு என அவர் வலியுறுத்தியுள்ளார். சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு எதிர்வரும் 16ஆம் தேதி விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் அறிவித்துள்ளார். 119வது சிறைச்சாலை தினத்தை முன்னிட்டு இந்த விசேட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த தினத்தில் கைதிகளின் உறவினர்கள், நண்பர்கள் அவர்களை பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைதிகளுக்கு உணவு மற்றும் சுகாதார பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை வழங்க முடியும் எனவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சகல சுகாதார நடைமுறைகளையும் பின்பற்றி கைதிகளை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் அனைத்து சிறைச்சாலைகளிலும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் என சிறைச்சாலைகள் ஆணையாளர் அறிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எந்தவிதமான முட்டுக்கட்டை போட்டாலும் சரி, ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடந்தே தீரும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச வர்த்தக பிரமுகர்களை நேற்றைய தினம் காரைதீவில் சந்தித்து கலந்துரையாடிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எமது நாட்டு மக்கள் காலம் காலமாக நாட்டையும் மக்களையும் அழித்து வருபவர்களுக்கே வாக்குகளை வழங்கி வந்திருக்கின்றார்கள். இதனால் தான் நாடு அனைத்து விதங்களிலும் கட்டு குட்டிசுவராகி இருக்கிறது. இனவாதிகளும் ஊழல்வாதிகளும் இந்நாட்டை ஆண்டதால் தான் நாட்டில் இனவாதம் மேலோங்கி பொருளாதாரம் சீரழிந்தது. அனைத்து விதத்திலும் நாடு பின்னடைந்து காணப்படுகிறது. இனவாதத்தை முதலீடாக பயன்படுத்தி ஆட்சி நடத்திய ராஜபக்சர்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. மத்திய வங்கி கொள்கையில் ஈடுபட்ட ரணில் விக்ரமசிங்கவால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. வீடமைப்பு அமைச்சின் பணத்தை வீணடித்த சஜித் பிரேமதாசவால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. ரணில் அரசாங்கத்திடம் இருந்து மதுபான விற்பனை சாலை அனுமதி பத்திரம் பெற்ற எம்பிக்கள் சஜித்துடன் உள்ளனர். இதை சஜித் மறுப்பாரா? சஜித் தரப்பினர் பகலில் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஊழல் செய்கின்றனர், இரவில் கூடல் செய்கின்றனர். ரணில் விக்ரமசிங்க என்ன முடிச்சுக்களை போட்டாலும் அடுத்த 2.5 மாதங்களுக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடந்தேயாகும். இத்தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மகத்தான வெற்றியை பெற்று அதன் மூலமாக எமது நாட்டு மக்கள் விரும்புகின்ற மக்கள் ஆட்சி நிச்சயம் மலரும். எமது ஆட்சியில் இனவாதம் இருக்காது, பொருளாதார மாட்சி இருக்காது, எமது மக்களுக்கு மீட்சி ஏற்படும் என்றார். பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் மதுபானம், போதைப்பொருள் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு ஆளாகாமல் அவற்றை தவிர்க்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு திம்பிரிஹஸ்யாய சசுமயவர்தன மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சகல பாடசாலை மாணவர்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகாது நடுநிலை சிந்தனையோடு செயல்பட வேண்டும். நேரிய சிந்தனையோடு பாடசாலை பிள்ளைகள் வளர வேண்டும். மதுபானம், போதைப் பொருள் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு ஆளாகக்கூடாது. மது பழக்கம் ஒரு நாகரிகமற்ற செயல். இந்த விடயத்தில் கூடிய கவனம் செலுத்தி நடந்து கொள்ள வேண்டும். தகவல் தொழில்நுட்பத் துறையில் பிரவேசித்து ஸ்மார்ட் கல்வியை முன்னெடுக்க வேண்டும். கல்வி எனும் பெருமதிமிக்க வளத்தை எவராலும் ஒருபோதும் திருட முடியாது. பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியையும் நல்ல நாகரிக வாழ்க்கையையும் அமைத்துக் கொடுக்க சகலரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இன்று மக்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வருமானம் ஈட்டும் வழிகளிலும் மீள முடியாத வகையில் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கையில் பதிவாகி வரும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு மற்றும் பக்கசார்பு சம்பவங்கள் குறித்து மிகுந்த கரிசனை அடைவதாக தெரிவித்திருக்கும் அனைவருக்கும் நீதி அமைப்பு முஸ்லிம் மாணவர்களின் மத சுதந்திரம் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது. திருகோணமலை சாஹிரா கல்லூரியில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய 70 முஸ்லிம் மாணவிகளின் பெறுபேறுகள் அவர்கள் காதை மறைக்கும் விதமாக ஹியாப் அணிந்து வந்ததாக குறிப்பிட்டு உரிய காலப்பகுதியில் வெளியிடப்படாமல் இடைநிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் வெளியிடப்பட்ட சம்பவம் குறித்து அனைவரும் நீதி எனும் அமைப்பினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது: இலங்கையில் பதிவாகி வரும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு மற்றும் பக்கசார்பு சம்பவங்கள் குறித்து மிகுந்த
கரிசனை அடைகின்றோம். அண்மையில் திருகோணமலை சாஹிரா கல்லூரியில் 70 முஸ்லிம் மாணவிகளின் உயர் தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடாமல் இடைநிறுத்தப்பட்டன. பரீட்சையின் போது காதுகள் மூடப்பட்டிருக்க கூடாது என்ற கொள்கையே அதற்கு காரணமாக கூறப்பட்டது. இருப்பினும் இக்கொள்கை தமது மத விழுமியங்களை பின்பற்றுவதற்கும் ஹியாப் அணிவதற்குமான தெரிவை மேற்கொண்ட முஸ்லிம் பெண்களை ஒடுக்கும் வகையிலும் பெரிதும் பாதிப்பதாகவும் அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமன்றி இது இலங்கையில் முஸ்லிம்களுக்கு எதிரான மத ரீதியான ஒடுக்குமுறை தொடர்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துகின்றது. இந்த நடவடிக்கை பல்வேறு தடைகளை கடந்து உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் முஸ்லிம் மாணவிகளுக்கு அவர்களது பல்கலைக்கழக கல்வி மறுக்கப்படல் உள்ளிட்ட பல்வேறு பின்விளைவுகளை ஏற்படுத்தும். இலங்கையில் குறிப்பாக மருத்துவமனைகள், பாடசாலைகள் மற்றும் பொது போக்குவரத்து உள்ளிட்ட பொது இடங்களில் முஸ்லிம் பெண்கள் ஹியாப் அணிவதை சகித்துக் கொள்ள முடியாத மனநிலை உருவாகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் மாணவர்களின் மத சுதந்திரம் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்துகிறோம் என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் பல பகுதிகளில் உள்ள தென்னை மரங்களுக்கு வெண்ணிற ஈ நோய் தாக்கம் ஏற்பட்டு 3 வருடங்களாகியும் இன்னும் அதனுடைய பாதிப்பிலிருந்து மீளவில்லை என்று தெங்கு செய்கையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்நோய் காரணமாக கந்தளாய் பிரதேசத்தில் மட்டும் சுமார் 5000 ஏக்கர் தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கந்தளாய், பேராறு, பேராற்று வழி, வட்டுக்கச்சி, வான் எல, அக்போபுர, அக்போகம, முளிப்புத்தானை மற்றும் தம்பலகாமம் போன்ற பகுதிகளில் 3 வருடங்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்ட தென்னை மரங்கள் இதுவரைக்கும் காய்ப்பதில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பல்வேறு வகையான கிருமி நாசினிகள் மற்றும் மருந்துகள் தெளித்தும் இதுவரைக்கும் நோய் தாக்கம் குறையவில்லை எனவும், ஒரு மரத்திலிருந்து இன்னும் ஒரு மரத்திற்கு என்றவாறு அடுத்தடுத்து மரங்களுக்கு தாவி செல்வதனால் இந்த நோயை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு புதிய தொழில்நுட்ப வழிமுறைகள் அவசியம் என்பதையும் வலியுறுத்துகின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு சென்று பாதிப்புகளை பார்வையிட்டு ஆலோசனைகள் வழங்கியதாகவும், இதனால் தென்னை விவசாயிகள் எந்தவொரு முன்னேற்றமும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இந்த நோய் தாக்கம் காரணமாக தாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தென்னையில் இருந்து எதிர்பார்த்த விளைச்சலை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெங்கு செய்கையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தென்னை இலைகளின் பச்சையம் இல்லாமல் நாளுக்கு நாள் தென்னை மரங்கள் பழுதடைந்து வருவதுடன் தேங்காய்களின் விளைச்சலும் குறைந்துள்ளதாக தெங்கு செய்கையாளர்கள். எனவே இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெங்கு செய்கையாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இன்று மாலை அல்லது இரவு நாட்டின் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டில் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள், தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள், வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள், இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம். உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திட வாரீர். சமூகத்தில் நாம், சமூகத்திற்காய் நாம். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.